சுஜோய் கோஷ் இயக்கத்தில் பிரபல நடிகை வித்யா பாலன் நடிப்பில் 2012ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கஹானி. தன் கணவனை தேடி ஒரு கர்ப்பிணி பெண் லண்டனிலிருந்து கொல்கத்தா புறப்பட்டு செல்வதுதான் இந்த படத்தின் கதைக்களம். சோனாக்ஷி சின்ஹா மற்றும் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் கொல்கத்தாவின் பழங்கால மாளிகைகளையும் கோயில்களையும் அழகாக காட்சிப்படுத்தி உள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகை வித்யா பாலன், சைஃப் அலிகான் மற்றும் சஞ்சய் தத் நடிப்பில் வெளியான திரைப்படம் பரிநீதா. இந்த படத்தில் கொல்கத்தாவின் அடையாள சின்னமான ஹவுரா பிரிட்ஜ் மற்றும் துர்கா பூஜா காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் பிரபல நடிகர் ரன்பீர் கபூர் மற்றும் பிரபல நடிகை பிரியங்கா சோப்ரா மற்றும் இலியானா ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் பர்பி. இந்த திரைப்படத்தில் கொல்கத்தாவின் வீதிகள், கங்கை நதிக்கரை மற்றும் ஹவுரா பிரிட்ஜ் போன்ற இடங்கள் அழகாக காட்சியளிக்கிறது. கொல்கத்தாவில் வாழும் பூர்வீக மக்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரத்தை இந்த திரைப்படம் எடுத்துக்காட்டுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் கொல்கத்தா எப்படி இருக்கும் என்பதை இந்த திரைப்படம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். டெல்லியிலிருந்து கொல்கத்தா செல்லும் தந்தை மற்றும் மகள் இருவரின் பயணத்தை மையமாக வைத்துள்ள திரைப்படம் இது. சுஜித் சிர்கர் இயக்கத்தில் தீபிகா படுகோன் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் அமிதாப் பச்சன் நடித்திருப்பார். அனுஷ்கா சர்மா தயாரிப்பில் அன்விதா டெத் இயக்கத்தில் 2020ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் புல்புல். இது 19ஆம் நூற்றாண்டில் கொல்கத்தாவில் வாழும் ஒரு பெங்காலி பெண்ணின் வாழ்க்கையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்யங்களை காட்சிப்படுத்துகிறது. அன்புத்தை இயக்கத்தில் அனுஷ்கா சர்மா தயாரிப்பில் திருத்தி தீம்ரி நடிப்பில் வெளியான பாலிவுட் திரைப்படம் காலா. இந்த திரைப்படம் முழுக்க கொல்கத்தாவில் படமாக்கப்பட்டது.